யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு முக்கியன்ற மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஹாப்பியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? சொந்தமாக ஒரு சின்ன மெடிக்கல் பாலிசி, அதுக்கப்புறம் லைஃப்பை வச்சு தான் எல்லாமே. சம்பாதிக்கிற ஆள் இல்லாமல் போயிட்டால் அந்த குடும்பம் என்ன ஆகுங்கிறது தான் இன்சூரன்ஸு. அதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு. அப்போது நீங்கள் வந்து சேவிங்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துடணும். குறிப்பாக சிலர் வந்து கடன் வாங்கி கூட வந்து திருமண செலவுகளை வந்து செய்கிறது வந்து பார்க்க முடியாது. இப்போ ஒரு பியர் ப்ரெஷர், பியர்னா கூட இருக்கவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்காக கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப தொடர்ந்து சிரமப்படுறவங்க இருக்காங்க. அதனால் லூஸ் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டிக் வருது, ஏறி அடிக்கலான்னு தான் இருக்கும். பார்த்தோன்னே அடிக்கணும்னு ஆவலாக இருக்கும். அப்படி தான் வேணுன்னே போலர் டெம்ப் பண்ணுவார். ஏறி அடிக்க போய் அங்கே வெளியில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவாங்க. ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்து 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து ஆரம்பத்திலே குடிச்சு என்னால் முடியாதுங்க, நான்லாம் அவ்வளோதாங்க, விடுங்க, என்னால் முடியாது, வேலை போச்சு, ஆமாம் திட்டிட்டு வந்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவது என்பது வீக்னஸ். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், குறிப்பாக அந்த 2K கிட்ஸ்னு சொல்லப்படுறவங்க, தங்களுடைய வருமானத்திலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணலாம் சார்? 2K கிட்ஸுங்கிறதே அவங்களுக்கு இப்போ என்ன வயசுங்கிறது ஒரு ரேஞ்ச், இந்த வயதுலேருந்து இந்த வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலைக்கு போயிருக்காங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் நிறைய வேறுபாடுகள் வந்துடும். எல்லோரும் ஒன்றும் இல்லை. இப்போ 2K கிட்ஸில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க, 2K கிட்ஸில் 20,000 வாங்குறவங்களும் இருக்காங்க, 10,000த்துக்கு சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு ஃபார்முலாங்கிறது நம்ம ஃபிட் பண்ண முடியாது. இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுங்கன்னா, இப்போது 10% பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் லட்ச ரூபாய்க்காரங்களுக்கு அது கம்மி, 10%ங்கிறது 10,000 ரூபாய்க்காரனுக்கு ரொம்ப அதிகம். அதனால் பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். முதல்ல எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அவங்க சேமிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் ரொம்ப செலவழிக்கிறதுக்கான பழக்கத்தை அவங்க வந்து வளர்த்துக்கக்கூடாது. இப்போது ஒரு சேல்ரின்னு ஒன்று வந்த உடனே அது செலவழிக்கிறங்கிற ஒரு பழக்கத்தை, அது 1 லட்ச ரூபாக்காரங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடும், 10,000 ரூபாக்காரங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். 1 லட்ச ரூபாக்காரங்களும் அடிக்கடி ஃபோன் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, பைக் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, காகிள்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னா, வண்டி மாற்றுறாங்கன்னா போச்சு, அவங்களும் சிரமத்தில் தான் இருப்பாங்க. 10,000 ரூபாக்காரங்களும் அவங்களுக்கு தொந்தரவுகளான விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஆகிடும். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது வந்து, நம்ம லைஃப்பில் ஒரு பிகினிங்கில் இருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், இது வரைக்கும் நம்ம வந்து வேலையில் இல்லை, இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கோம், நமக்கு ஒரு வருமானம் வருது. ஸோ அந்த வருமானம் இல்லாத போது நம்ம ஒரு சூழ்நிலை இருந்ததில்ல, அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரேடியாக ஜம்ப் பண்ண வேண்டாம். வர்ற சம்பளம் மொத்தமும் நம்ம வந்து செலவழிக்கணும். நம்ம இப்போ அனுமானிக்கிறது என்னென்னா, இவங்க இன்னும் கல்யாணம் ஆகலை, இவங்களுக்கு இன்னும் ஃபேமிலி இல்லை, இவங்கெல்லாம் பேச்சுலராக இருக்காங்க, ஸ்பின்ஸ்டராக இருக்காங்க, கேர்ள்ஸு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற அனுமானத்தில் தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சேவிங்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து ஒரு போர் அடிக்கும், அது ஒரு கிரிஞ்சாக இருக்கும். என்னடா பணத்தை வாங்கி சம்பாதிச்சு செலவழிக்காமல் ஜாலியாக இருக்காமல் செலவு பண்ணுறதா அப்படின்னா கிரிஞ்சான்னா அப்படி கூட சொல்லலாம். பட்டு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு முக்கியன்ற மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஹாப்பியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா, அதுதான் முக்கியம் லைஃப்பில். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஹாப்பியாக இருந்துட்டு அப்புறம் 30 வயசில் வேலை போன பிறகு திருப்பி கடன் நிறைய இருக்குது, திருப்பி வேறு வேலை கிடைக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த சமயத்தில் நம்ம ஒரு விதமான செலவுகளுக்கு பழகியிருப்போம், ஆனால் செலவழிக்க வருமானம் இருக்காது, அப்போ என்ன பண்ணுவோம்? அல்லது அடுத்தடுத்த வேலைகளில் சம்பளம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுவோம்? அப்புறம் கல்யாணம் ஆகுது, செலவு அதிகமாகுது, சம்பளம் பத்தலை, என்ன பண்ணுவோம்? அதனால் நம்ம ஒரு மேட்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விளையாட இறங்குறதுக்கு முன்னாடியே 10 விக்கெட்டும் கையில் இருக்குது, இறங்குனதுலேருந்து அடிறான்னு சொல்லிட்டு 2 ஓவரில் மேட்ச்சை முடிச்சிட்டா மிச்சம் 18 ஓவர் ஆடுறதுக்கு விக்கெட் இருக்காது கையில். அதனால் லைஃபுங்கிறது வந்து ஒரு ஃபுல் மேட்ச் முடிக்கணும். மேட்ச் இறுதியில் நம்ம வெற்றியாளராக. உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுது, கல்யாணம் இருக்குது, குழந்தைகள் இருக்குன்னா நீங்கள் கடன் வாங்காமல் மேனேஜ் பண்ண முடியுதா? ஒரு சொந்த வீட்டில் இருக்க முடியுதா? நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தேவையானதை உங்கள் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ண முடியுதா? அப்படி இருந்துட்டிங்கன்னா சக்ஸஸ். அந்த சக்ஸஸினுடைய ஃபஸ்ட்டு புள்ளி ஆரம்பிக்கிறது வந்து வேலைக்கு போனோடனே என்ன பண்ணணுங்கிறது தான். அதனால் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காவிட்டாலும் எடுத்த உடனே சேவிங்ஸு பர்சன்டேஜே கிடையாது. இப்போது என்ன கேட்டால், நீங்கள் ஒரு வெளியூர்லேருந்து வந்து சென்னையிலையோ திருச்சியிலையோ மதுரையிலையோ வேலை பார்க்குற ஒருத்தராக இருக்கிறீங்க, கல்கட்டாவிலையோ பாம்பேலையோ வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சேல்ரி வருது அப்படின்னா
உங்கள் செலவை எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிக்கிட்டு 4 பேரோட சேர்ந்து ஒரு அக்காமடேஷனில் இருக்கலாம். தனி வீடுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பஸ்ஸில், கம்பெனி பஸ்ஸில் போயிட்டு வரலாம், இல்லை நம்ம பொது பஸ்ஸில் போயிட்டு வரலாம். ஒரு தனி வண்டிங்கிறது அவசியம் கிடையாது. வண்டியெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் நம்மளை கட்டுப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்து 50% கூட சேவ் பண்ணலாம், 60% கூட சேவ் பண்ணலாம். அப்படி தான் பண்ணுறாங்க பல பேர். 50-60% சேவ் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? ஒரு லூஸ் பவுலர் வந்திருக்காரு, இந்த ஓவரில் அடித்தா தான் உண்டுன்னா அந்த ஓவரில் ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுறாங்கல்ல. அப்புறம் எந்த பவுலர் மாறுவார், எவ்வளோ டைட் பவுலிங் இருக்கும், எல்லாம் டாட் பால் ஆச்சுன்னா எல்லாம் சேர்ந்து தான் ஆவரேஜாக நம்மளுடைய சேவிங்ஸ் என்னன்னு வரும். அதனால மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்குத்தான் நம்ம செலவழிக்கிறோம், வேறு எதுவும் அவசியம் இல்லைங்கிற பீரியடுங்கிறது நமக்கு கிடைச்ச லூஸ் ஓவர்ஸ் மாதிரி. ஃபுல்லாக அடிக்கணும், அடிக்கிறதுனா ஃபுல்லாக சேவ் பண்ணணும். அப்போ லூஸாக வர்ற பாலை விளையாட்டாக விட்டுட்டா அதுக்கப்புறம் டைட் ஓவரில் ஆட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மேக்ஸிமம் சேவிங், நோ பர்சன்டேஜ். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களால் 60,000 சேமிக்க முடிஞ்சதுன்னா வெல்கம். 70,000 முடிஞ்சதுன்னா வெல்கம். 10,000ல் 1,500 2,000 முடியுதா வெல்கம். டைட் பண்ணி பாருங்கள், உங்களால் எவ்வளோ முடியும்னு பாருங்கள், அவ்வளோ சேவ் பண்ணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அப்ரோச்சாக இருக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஒரு புதுமண தம்பதிகள், அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக திருமணத்துக்கு பின்னாடி இன்சூரன்ஸ், லோன், மெடிக்கல் மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க தங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ சதவீதம் செலவு பண்ணலாம், எவ்வளோ ஒதுக்கலாம், அவங்களுக்கான அட்வைஸ் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? எவ்வளோ சதவீதம் ஒதுக்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு 20%ன்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த 20% எல்லாருக்கும் சரியாக வராது. சில பேருக்கு அது எக்ஸஸாகவே இருக்கும், அதுக்கு மேலேயே அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் நான் அந்த பர்சன்டேஜை தொடர்ந்து அவாய்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு எலிஜிபிளாக இருக்கும். பிஎஃப் பிடிக்கணும், பிஎஃப் பிடிக்கிறாங்க, பேசிக்கில் 12% பிடிக்கிறாங்க. அப்புறம் உங்கள் கான்ட்ரிபியூஷன் ஒரு 12% வாங்குகிறாங்க. 24% பேசிக்கில் ஒரு 8.5%, 8.33% பென்ஷன் போயிடும். மிச்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 3 ஒரு 12, ஒரு 15% பேசிக் ப்ளஸ் டிஏ அல்லது வெறும் பேசிக் இருக்கிறவங்களுக்கு அது சேவிங்ஸ் ஆகிடுது. இந்த பிஎஃப்பை தொடவே கூடாது. இப்போ ஒரு அர்ஜென்ட்டுனா பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் இருக்குது, அது செய்யக்கூடாது. ஸோ பிஎஃப்க்கு இப்போ நியூ ரெஜிமில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அப்போ கூட பிஎஃப்பை தொடக்கூடாது. ஏன்னா பிஎஃப்க்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 8.5% ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமாக இருக்குது கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம 80Cயில் ஓல்டு ரெஜிம்னா டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. அது போக நான் சொல்கிறது, முடிஞ்சால் நீங்கள் ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு கூட போடுங்க, அதில் பணத்தை சேர்த்துட்டே வாங்க. அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வேலைக்கு போகல, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன், அல்லது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னா நீங்கள் பிஎஃப் உங்களுக்கு யாரும் பிடிக்க மாட்டாங்க, கம்பெனி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எனி பேங்க், நேஷ்னலைஸ் பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் போய் அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பப்ளிக்குக்கான ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயீஸுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுக்கும் ஓல்டு ரெஜிமில் 80Cயில் பெனிஃபிட் உண்டு, டேக்ஸ் பெனிஃபிட்டு. ஸோ இதெல்லாம் என்ன சார் இது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமேனா போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். நீங்கள் இப்போ 2K கிட்டு உங்களுக்கு என்ன வயது அதிகமாகலைன்னா நீங்கள் என்ன இப்போ ரிஸ்க் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன் அதில் கொண்டே போடணும், எஃப்டி போடணும், ஆர்டி போடணும், அல்லது விபிஎஃப்பில் போடணுங்கிறது கிடையாது. பிஎஃப் போட்டதே போதும். மிச்ச பணத்தை மாதம் நான் ஒரு எஸ்ஐபி போடலாம். எஸ்ஐபிலேயே நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டு கூட போடலாம். வயசு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். கொஞ்சம் மிடில் ஏஜ்னா மிட் கேப் ஃபண்டு போடலாம். கொஞ்சம் சீனியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டு போடலாம். நீங்களும் அதில் மல்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 3 கலந்து இருக்குது. ஸ்மால், மிட்டு, லார்ஜ் கேப் 3ஐயும் சேர்ந்து இருக்கிற ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸ்மால் கேப்னால் ரிஸ்க் அதிகம், ரிவார்டு அதிகம். மிட் கேப்னால் 2 மீடியம். லார்ஜ் கேப்பில் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, ரிவார்டு கொஞ்சம் கம்மி, 2மே கம்மி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் எஸ்ஐபி போடலாம். கோல்டு நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி போடலாம். கோல்டுக்கே ஃபண்டு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபண்டை ஈக்விட்டிலையும் ஒரு ஃபண்டை இதுலேயும் தூக்கி போடலாம். இந்த சமயம் சேவிங்ஸை பர்சன்டேஜ் போட்டு லிமிட் பண்ணாமல் செலவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு மேக்ஸிமம் சேவிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். புதுமண தம்பதிகளுக்கும் இதே அட்வைஸ் தானே எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவங்க 2 பேருமே வெவ்வேறு பின்புலத்தில் வந்திருப்பாங்க, வெவ்வேறு பொருளாதார சூழலில் இருந்து வந்திருப்பாங்க. புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க. இதுக்கு பிறகு அவங்க தான் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு தேவை சூழல் இருக்கும். 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஆட்களாகவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவங்க மற்ற விஷயங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் பிளான் பண்ணலாம்? நமக்கு எதெல்லாம் தேவைப்பட்டாலும் படும், நிச்சயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது.
மெடிக்கல் டொமிசிலரிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. மெடிக்கல் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸு. டொமிசிலரி சில பேர் கொடுக்குறாங்க, அதுக்குண்டான ப்ரீமியம் கூட. அதனால் நம்மளே டொமிசிலரியை பார்த்துக்கலாம். அந்த ப்ரீமியம் கட்டி அவங்ககிட்டருந்து அப்படி ஒரு பாலிசி எடுக்கிறத விட. இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் வராமல் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கினா, நமக்கு இன்சூரன்ஸுக்கு ஒரு சின்ன தொகை இருந்தால் போதும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை 3 பேருக்கும் அப்பா அம்மா சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மாதம் ஒரு ரூ. 300 ரூ. 500 ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சுக்கலாம். கம்பெனிலே இன்சூரன்ஸ் கொடுத்தா கூட தனிப்பட ஒரு பாலிசி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறுற போது அந்த கம்பெனியில் பாலிசி இருந்தால் கூட நீங்கள் முதல் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இந்த நோய்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தரமாட்டோம்னு சொல்லி விண்டோ பீரியட்னு ஒன்று சொல்லிடுவாங்க. அது கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு வயசான பிறகு நம்ம புதுசாக நம்ம சொந்தமாக பாலிசி எடுத்தோம்னா அப்போ ஏற்கனவே உடம்புல உள்ளே வந்துட்ட நோய்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ண மாட்டோம்னு சொல்லி அதையும் பிரிச்சுருவாங்க. அதனால் வேலைக்கு போன உடனே சொந்தமாக ஒரு சின்ன மெடிக்கல் பாலிசி, அதுக்கப்புறம் லைஃப்பை வச்சு தான் எல்லாமே. ஸோ நம்ம சம்பாதிக்கிற ஆள் சம்பாதிக்காமல் போயிட்டால், அவர் இல்லாமல் போயிட்டால் அந்த குடும்பம் என்ன ஆகுங்கிறது தான் இன்சூரன்ஸு. அதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு. அப்போது நீங்கள் வந்து சேவிங்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துடணும். வண்டி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பிஎஃப்பில் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 எஸ்ஐபி போட்டுடணும். முடிஞ்சால் ஒரு கோல்டு ஃபண்டில் போடணும். அதற்கு பிறகு இந்த குடும்பம் வந்து பின்னாடி வாழணும். வாடகை அதிகமாகிட்டே போகும், கொடுக்க முடியாது. இப்போதைக்கு குடும்பமாக வந்த உடனே கூட கணவன் மனைவிக்கு வந்து பேசணும். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பேசணும். இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு லாங் டேர்ம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம குடும்பத்தை நம்ம நடத்த போகிறோம். நம்ம பணம் நமக்கு தான். ஸோ உன் பணத்தை நீ என்ன பண்ண போகிற, என் பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன், பெற்றோருக்கு கொடுத்தது போக நம்மளுடைய செலவுக்கு போக மிச்சம் நீ பேரலாக இவ்வளோ சேமி, நான் இவ்வளோ பேரலாக சேமிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு வேலை போயிட்டாலும் இன்னொருத்தருக்கு ஒன்று காப்பாற்றணும். 2 பேரும் முதல்ல ஒரு கார்பஸ் பிளான் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம வந்து ஒரு 25 லட்ச ரூபாயை சேர்ப்போம், ஒரு 50 லட்ச ரூபாயை சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அல்லது ஒரு வீடை வாங்குவோம், அது கடனை கட்டுவோம். இன்னமும் கூட ஓல்டு ரெஜிமில் அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இல்லைனாங்கன்னா கூட நியூ ரெஜிமில் இருந்தாலும் வீடு வாங்கலாம். இந்த ரெஜிம் மாறுறதுனால வீடு வேணாங்கிறது இல்லை. வீடுங்கிறது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி. வாடகை வீடுன்னா நமக்கு வாடகைக்கு சம்பாரிச்சிக்கிட்டே இருந்தால் தான் வாடகை வீட்டில் இருக்க முடியும். நம்மளால் வாழ்க்கையில் எல்லா சமயமும் சம்பாதிக்க முடியாது. ஒரு 45 வயசு 50 வயசு ஆகுது, ஒருத்தரால் வேலைக்கு போக முடியல, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சம்பாத்தியமே இல்லை, அவர் வீடும் இது வரைக்கும் பண்ணிக்கலை, அவர் மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்னு பல பேர் சொல்கிறத கேட்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு இல்லாமல் எங்கே வாடகைக்கு போவார்? வாடகையே கொடுக்க முடியாது. அப்போ சாப்பாட்டுக்கே சிரமம்னா வாடகைக்கு எங்கே போகிறது? இப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்ததுன்னா அது சொத்துக்கு சொத்தாகிடுது. அதை நம்ம ஆரம்பத்தில் கட்டுற போது அதுக்கான வரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நம்ம வாடகை கொடுக்காமல் அதில் இருந்துக்கிறோம். சாகிற வரைக்கும் நம்ம எவனா வெளியில் போகணும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இறந்து போயிட்டால் அந்த டெட் பாடியை கூட எங்கள் வீட்டுக்கு கொண்டாடுறீங்கன்னு வாடகைக்காரங்க சொல்லிடுறாங்க. அப்படியே வச்சு அப்படியே பேக் பண்ணி அனுப்புன்னு. சொந்தக்காரங்களில் யாரும் அவங்க வீட்டில் வந்து அந்த பாடியை போட ஒத்துக்க மாட்டாங்க. அல்லது ஒரு நோய்வாயோடு இருந்தாலோ நமக்கு ஒரு சிரமம் இருந்தாலோ வயசான காலத்தில் தான் நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கிற காலத்தில் சம்பாதிக்கிறத சேமிக்கணும். பொதுவாக இந்தியர்கள் தங்களுடைய வருமானத்தினுடைய பெரும் பங்கை இல்லை சேவிங்ஸை வந்து திருமணத்துக்கு தான் வந்து அதிகம் செலவு பண்ணுறாங்க. குறிப்பாக சிலர் வந்து கடன் வாங்கி கூட வந்து திருமண செலவுகளை வந்து செய்கிறத வந்து பார்க்க முடியாது. இந்த செலவுகளை வந்து எப்படி தவிர்க்கலாம், இல்லை திருமண செலவுக்குன்னு நம்ம எப்படி சேவிங்ஸை வந்து தொடங்கலாம் சார்? பல விஷயங்கள் வந்து மைண்டில் தான் இருக்குது தேவைங்கிறது. இப்போ வயிறு பசிக்கும்னா பசிக்கும், அது உண்மை. பசியை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தண்ணியை குடிக்கலாம், துணியை கட்டிக்கலாம்லாம் முதல்ல சொல்லுவாங்க. பசியை வந்து நீங்கள் அடக்கி தான் ஆகணும், அது செலவழித்து தான் ஆகணும். குடியிருக்கணுமா, குடியிருக்க தான் வேணும். அதெல்லாம் ரியல் நீடு. நீங்கள் ட்ராவல் பண்ணணுமா, வேலைக்கு ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பஸ்ஸோ ஷேர் ஆட்டோவோ ட்ரெயினோ நீங்கள் எதில் போகிறீங்களோ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் சிலதெல்லாம் வந்து டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங்னு சொல்கிறோம். டிஸ்க்ரிஷ்னரின்னா வேணா செய்யலாம், வேணான்னா செய்ய வேண்டாம். பேசிக் நீட்ஸை ஃபுல் பண்ணிக்கிற மாதிரியே சில பேர் டிஸ்க்ரிஷ்னரியும் மனசில் அவசியம்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நகை போட்டுக்கணும், புது புது துணி போட்டுக்கணும், ரொம்ப பிரமாதமான ஃபோன் வச்சுக்கணும். ஃபோனுங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு நீடு. இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. பல கம்யூனிகேஷன் அதில் வருது, நமக்கு தேவைப்படுது வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனை என்ன மினிமமில் வாங்க முடியுமோ அது வாங்கலாம். அதிலே ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கணும், அதை அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வண்டி, உங்கள் ஃபோனு, உங்களுடைய டூரு, ஹாலிடே டூரு, அதுக்கப்புறம் மேஜராக மேரேஜ். இப்போ மேரேஜுங்கிறது நம்ம நமக்காக பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் இப்போ ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கட்டியிருக்கிற வீடே 80 ஒரு பெரிய தொகை. நான் சொல்ல விரும்பல, கோயம்புத்தூரில் நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோ வச்சுருக்காரு. அவர் பையன் கல்யாணத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணார். அவங்களுக்கு வந்து அவர் டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, ஃபைல் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு தாங்க இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னு. அப்போது அவங்க வந்து கல்யாணத்தை தேவையானதை பண்ணிடணும். சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடணும், நல்ல ஒழுங்கான சாப்பாடு போடணும்.
பெரிய மண்டபம் 5 லட்ச ரூபாய்க்கு பிடிக்கிறோம், அது ஃபுல்லாக ஏசியை போடுறோம், அங்கே வெளியில் வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம், அதுக்கு 5 லட்ச ரூபா செலவழிக்கிறோம், ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறோங்கிறதெல்லாம் இப்போ ஒரு பியர் ப்ரெஷர், பியர்னால் கூட இருக்கவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பியர் ப்ரெஷருக்காக கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்காக கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப தொடர்ந்து சிரமப்படுறவங்க இருக்காங்க. அதனால் இதெல்லாம் டிஸ்க்ரிஷனில் நான் கூட என்னுடைய டீன் தரிகிடன்னு ஒரு புத்தகத்தில் கேட்டிருப்பேன், குடிக்கிறது பெருசாக குடியை மறுக்கிறது பெருசான்னு. 4 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறானுங்க, ஒருத்தன் வேணான்னா அவனை கேலி பண்ணுவானுங்க, ஐயய்ய குடிக்க மாட்டேன்றான்டா, பயப்படுறான்டான். அவன் தான் தைரியசாலி, வேணான்றவன் தைரியசாலி, குடிக்கிறவன் தான் வீக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதை குடித்தா கொஞ்ச நாள் லிவர் என்ன ஆகும், அது எவ்வளோ பெரிய செலவு, நம்மளுடைய வருமானத்துக்கு இது கட்டுப்படி ஆகுமா, இது பழக்கமாயிட்டால் சமுதாயத்தில் என்ன மரியாதை இருக்கும், குடும்பத்துக்கு எவ்வளோ குழப்பங்கள் வரும், எல்லாம் தெரியாது கிடையாது. அவருக்கு தெரியுது, ஆனால் அவரால் நோ சொல்ல முடியல. இப்போ நோ சொல்ல முடியாதவங்க வீக்கு, நோ சொல்ல முடிஞ்சவங்க ஸ்ட்ராங்கு. அப்போது ஒரு ஸ்ட்ராங் பர்சன்கிறவன் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி போகணுங்கிறதுக்கு, இப்போ லூஸ் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டிக் வருது, ஏறி அடிக்கலான்னு தான் இருக்கும், ஜூஸின்னு சொல்லுவாங்க, அதை ஜூஸி பார்த்தோன்னா அடிக்கணும்னு ஆவலாக இருக்கும். அப்படி தான் வேணுன்னே போலர் டெம்ப் பண்ணுவார், ஏறி அடிக்க போய் அங்கே வெளியில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்தா அவுட் ஆகிடுவாங்க. ஒரு ரொம்ப நேரம் இருந்து ஒரு செஞ்சுரி அடிக்க வேண்டிய ஒரு விக்கெட்டை ஒரு லூஸ் பால் அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்து 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து கல்யாணம் பண்ணி இப்போ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா படித்து கௌரவமாக 10 இடத்துல சுற்றி வரக்கூடிய வாழ்க்கையை ஆரம்பத்திலே குடிச்சு என்னால் முடியாதுங்க, நான்லாம் அவ்வளோதாங்க, விடுங்க என்னால் முடியாது, வேலை போச்சு, ஆமாம் திட்டிட்டு வந்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவது என்பது வீக்னஸ். இந்த இடத்துல தான் டிட்டர்மிண்டாக டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் எனக்கு வேணாம், கிளாரிட்டி இன் லைஃப், நான் தெளிவாக இருக்கேன், இப்படி தான் வாழ போகிறேன், கேலி பண்ணால் பண்ணிக்கோ, கடைசியாக யார் ஜெயிக்கிறான் பார்ப்போம், அதில் நம்ம போகணுமே தவிர யார் வேணாலும் நிறைய சாப்பிட முடியும், யார் வேணாலும் கடன் வாங்க முடியும், யார் வேணாலும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு அதில் காணாமல் போயிட முடியும். இது சுலபம், இது இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது தான் நம்ம கெத்து. சார் இப்போ வந்து பேடிஎம், ஜிபே மாதிரியான அந்த யூபிஐ ஆப்புகளுடைய வருகைக்கு பின்னாடி இளைஞர்கள் வந்து ஜாஸ்தியாக செலவு பண்ணுறாங்க, செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா சார், உண்மைதானா அது? கையில் கேஷாக எடுத்து வச்சுருந்து கொடுக்குற போது அந்த வலி தெரியும். இப்போ நிறைய பேருக்கு தர்மத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கையிலே எடுத்து கொடுங்கம்பாங்க. ஒரு பொங்கல் தீபாவளினா கூழ் ஊற்றுவாங்க, அல்லது ஒரு ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுவாங்க. நம்மளே நின்று சமைச்சு வச்சு வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் கையில் ஊற்றுற போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது ஃபிசிக்கல் கான்டாக்ட்னால் வர்றது. அது மாதிரி தான் செலவழிக்கிறது. ரூபாய் எடுத்து கொடுக்குற போது ஒரு வருத்தம் தெரியும், இவ்வளோ ரூபாய் தூக்கி கொடுக்குறோமே. இப்போ 10,000 ஒரு கட்டை தூக்கி கொடுக்குற போது, அதுவும் நீங்கள் 10,000 100 கட்டை கொடுக்குற போது வலிக்கும், இவ்வளோ பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அது 10 ரூபா கட்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. 10 ரூபா கட்டை தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் இப்போ ஜிபேலேயோ வேறு இதுலேயோ போகிற தெரியாமல் போயிடுது. அதனால் அதில் கான்ஷியஸாக இருக்கணும்னா இருக்கலாம். நீங்கள் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ஒரு ஜிபே அக்கௌண்ட் வச்சுக்கலாம், அதில் ஒரு 1000 ரூபா தான் போட்டுக்கலாம். அந்த 1000 ரூபா தீர்ந்த பிறகு தான் திருப்பி அதை ரீஃபில் பண்ணணும் 1000 ரூபா. அப்போது நமக்கு 2 முறை 4 முறை ரீஃபில் பண்ணுற மாதிரி ஒரு அச்சம் வரும். மொத்தமாக வந்து விழுகிற சேலரியிலேருந்து மொத்தமாக தள்ளிக்கிட்டு இருக்கிற போது நமக்கு அந்த பிரச்சனை தெரியாது. இது கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்கிற கனெக்ஷன் தான். கான்ஷியஸாக பண்ணலாம், பட் எல்லாராலையும் முடியாது. அதனால நம்ம கான்ஷியஸாக பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபா மட்டும் பர்ஸில் வச்சுன்னு வெளியில் போனால் 1000 ரூபா செலவழிப்போம். கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ வேணால் செலவழிப்போம். அப்போது கிரெடிட் கார்டை இதுக்கு தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளார ஒரு கான்ஷியஸ் கண்டிஷன் கொண்டு வர்றது. என்னுடைய ஜிபேயை டாப்அப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீடுக்கு தான். இந்த டைம் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் செகண்ட் டைம் ஃபில் பண்ணுவேன், 25க்கு மேலே தான் தேர்ட் டைம் பண்ணுவேன், ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பண்ணுவேன், செகண்ட் டைம் இவ்வளோ பண்ணுவேன். ஃபிசிக்கலாக ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.